அவரோட ஃபிலிம்ஸ் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்றது இன்னொரு ஃபிலிம் மேக்கரை இம்பாக்ட் பண்றது இருக்குல்ல. இப்போ டாடா பண்ணும்போது ஹவுசிங் போர்டில் நான் ரெக்கிக்கு போகிறேன், கண்ணகி நகர் போகிறேன். கண்ணகி நகருக்கு நான் ரெக்கி போகிறேன். ரெக்கி போயிட்டு சுற்றி முடிச்சு ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுன்னு நினைக்கிறேன். அப்போ அங்கேருந்து ஒருத்தர் வராரு, வந்து என்கிட்ட அந்த ஹவுசிங் போர்டில் இருக்கிறவர் சொல்றாரு, என்ன கூட்டிட்டு வந்து ஹவுசிங் போர்டில் தள்ளி அந்த பொண்ணை கஷ்டப்படுத்துறானா அப்படின்ட்டாரு. எனக்கு அது வந்து ஒரு நிமிஷம் ஐயோ என்ன மாதிரியான பொட்ரையல் பண்ண போறோன்ற ஒரு டவுட் கேள்வி வந்து பயந்துச்சு. அப்போ நான் ரொம்ப கான்சியஸா என்ன பண்ணேன், அது ரொம்ப ஃபர்ஸ்ட் டே நடந்ததுனால தப்பிச்சேன். ரொம்ப கான்சியஸா என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சொபிஸ்டிகேட்டடான லைஃப்ல இருக்கும்போது ஒரு இடத்துல கூட சிரிச்சிருக்கு. அது அந்த விழால இருக்கிற வரைக்கும் எங்கேயுமே சிரிச்சிருக்காது. ஹவுசிங் போர்டில் ஹாப்பியா சிரிச்சு சந்தோஷமா அவங்களோட இருந்து அப்படின்றது வந்து அது ரொம்ப இதுவா விஷுவலா பார்க்கும்போது, ஏன்னா அதை புருஷா சம்பாதிச்ச காசு, அதை வச்சு சாப்பிட்றேன், அதை வச்சு நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்றதுல அவர் ரொம்ப ஹாப்பியா அந்த இது பண்ணலாம். எனக்கு அந்த பயத்தை கொடுத்தது ரஞ்சிதா மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கர் தான். கான்சியஸ்னஸ் மாதிரி சுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கூடவே அவங்களோட படங்கள் நம்மள டிரைவ் பண்ணிட்டே இருக்கு, எங்கேயோ நம்மள கரெக்ட் பண்ணிட்டே வருது. ஐ திங்க் அதுதான் அவர் பயங்கரமான ஒரு ஃபிலிம் மேக்கரா எனக்கு